வாங்க தாத்தா வாங்க. கன்னி பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்? போட்ட இடத்துல எப்ப வீடு கட்ட முடியும்? காணாம போன பொருள் எப்ப கைக்கு வந்து சேரும்? எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். வாங்க. என்ன யோசிக்கிறிய? 25 காசு தான். காக்காருவ யோசிக்கிற என் தங்கச்சி பேராசிக்கு பலனை பார்த்து சொல்லுங்க. இந்தாத்தா கொடுத்து பாரு. அதுக்கு என்ன பிரமாதமா பார்த்து சொல்லிவிடுவோம். ஆத்தா பேர் என்ன? பாஞ்சாலிங்கிற பேர் நாமத்துக்குள்ள பலனை உள்ளது உள்ளபடி ஒழிக்காம சீக்கிரமா சொல்லு பாப்போம். என்னடா தேடுற? வா. உள்ள எண்ணம் எப்ப நிறைவேறும்னு சொல்லு பாப்போம். எங்க நல்ல படமா ஒண்ணு எடுத்துக்கூட. ராமர் பட்டாபிஷேக படம் வந்துருக்கு. இரண்டமதை இழந்தமாயன் அருளாலே குந்தனுக்கு அதிர்ஷ்டமுண்டு. வனவாசத்துக்கு அப்புறம் அயோத்தியா அந்த மாதிரி உன் மனக்குறையெல்லாம் மாறி சந்தோஷமா மகிழ்ச்சி பொங்க வாழ. ராமனை போல உனக்கு நல்ல புருஷன் கிடைப்பான். அவனோட நீ சந்தோஷமா வாழ போறேம்மா. இதுவரையில் எந்த ராஜகுமாரனாலும் நாணேற்றவோ வளைக்கவோ ஏன் எடுக்கவோ கூட இளவை. இதை வளைத்து நாணேற்றுகிற பராக்கிரமம் பொருந்திய ராஜகுமாரனுக்குத்தான் என் பிரியமகள் ஜானகியை மனம் முடிப்பதாக தீர்மானித்திருக்கிறேன். அற்புதம்! 7 பதிலோமுள்ள தேவ அசுர இதுவரை அசைக்க கூட முடியாதிருந்த இந்த சிவதனுசை தசரத ராஜகுமாரனான இந்த ராமன் எவ்வளவு சுலபமாக முறித்து விட்டான். சீதா, ராமனை போல உனக்கு நல்ல புருஷன் கிடைப்பான். அவனோட நீ சந்தோஷமா வாழ போறேம்மா. அவன் பொண்டாட்டி புள்ள பெற்றிருக்காளா? இருக்காத. போன வாரம் தானே பெத்தா. இனி எப்ப கந்த வர்றது? நான் 3 மைல் தாண்டி எப்ப ஸ்கூலுக்கு போறது? இன்னைக்கு பரீட்சை வேற. என்ன சொல்ற? நான் ஒத்த கையாளு. ஒரு நிமிஷம் உட்கார முடியுதா? வீட்டு ஆம்பளைக்கு பொறுப்பு வேணும். அத பாரு, வில்லு வண்டியை பூட்டிக்க வேண்டியது, பெட்டி பையில கூட்டிக்க வேண்டியது, ஊரு ஊரா சுத்த வேண்டியது. ஊரு நாட்டாமைக்கு ஒப்புமா அந்த வேலை? நகர் சோதனைக்கு போயிட்டு வர வேலைய தராசாவுக்கு வெட்டி பய தோழ. வீடு என்னாச்சு வாசல் என்னாச்சுங்கிற கவலைய காணும். அந்த பய கண்டனே இன்னும் வரல. இப்ப ஸ்கூலுக்கு போனோம்னு பறக்குறான். நான் ஒத்த கையாளு, எத்த கவனிக்க முடியும்? சரி சரி விடு. நீ எதுக்கு சத்தம் போட்டு ஊரை கூட்டுற? கந்தை இல்லைன்னா வேற ஏற்பாடு பண்றேன். நீ வாத்தா. நல்லா படிச்சுக்கிடி அழகமே. என் தம்பி வக்கீலுக்கு படிக்கிறான். நீ நிறைய மார்க் வாங்கினாதான் அவன் கட்டிக்குவாமா. சரி சரி போதும் தம்பி பிரதாபம். ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு, விடு. நீ வா. அழகமே, உங்ககிட்ட ஒரு வக்கீல் படிச்சா மட்டும் போருமா? அவன் மூஞ்சியும் முகரை கொஞ்சம் கூட பிடிக்கல. நம்ம அத்தை மகன் இன்ஜினியர் தான் கட்டிக்கணும். அவன் தான் அழகுக்கு பொருத்தம். உங்க இஷ்டம். எனக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் அனுப்பி வைங்கண்ணா. இதுவும் அனுப்பி வைக்க. டேய் தம்பிக்கண்ணு, என்ன மச்சான், தங்கச்சிக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சான். தந்தை இன்னும் வரல. நீ கொண்டு போய் விட்டு சீக்கிரமா வா.
என்ன பாட்டு பாட என்ன பாட்டு பாட தாளம் போட என்ன பாட்டு தாளம் போட என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட வண்டி ஓடுதான் பாட்டு கேட்ட தந்த வண்டி ஓட்டான் பாட்டு கேட்ட தந்தான் மாடும்ப கொம்ப ஆட்டுது நிக்காதே ஓடு இது சர்க்காரு ரோடு நிக்காதே ஓடு இது சர்க்காரு ரோடு என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட பள்ளிக்கூட நேரம் ஆச்சு வேகமாக போகணும் பள்ளிக்கூட நேரம் ஆச்சு வேகமாக போகணும் வண்டி பூட்டுனா தண்டி ஆகுற காபி ஓட்டல பார்த்து நிக்கிற தன்னானே நானா தன்னானே நானா தன்னானே நானா தன்னானே நானா வைக்காத தோசை வைக்காத அதுவங்க அங்கேயும் இங்கேயும் கண்ணனி வைக்காதே என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட என்ன பாட்டு பாடோட போலவே தாளம் போடுறா தன்னானே நானா தன்னானே நானா தன்னானே நானா சொல்லாதே ராசா மீன் பொல்லாப்பு வேணா சொல்லாதே ராசா மீன் பொல்லாப்பு வேணா கண்டாலும் சொல்லாதே சொன்னாலும் கேட்காதே என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட என்ன பாட்டு பாட என்ன தாளம் போட வண்டி ஓடு சனம் பாட்டு கேட்ட சந்தம் ரெண்டு தாளம் போட தாட்டுது நிக்காதே ஓடு இது சர்க்காரு ரோடு நிக்காதே ஓடு இது சர்க்காரு அக்கா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் இதே சௌந்தரத்துக்காவுக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஆத்தாச்சி எவ்வளவு அழுக்கு ஏன் கருத்தமணி பாத்தியார் தங்கச்சி எங்க காணோம் வாய் நிறைய தேடி இருக்கு வருவா வரும் அண்ணனை பள்ளிக்கூடம் அனுப்பிட்டுல வரணும் வந்துட்டாளே ஆமா சந்தா இப்ப ஆமா ஆமா யாருக்கு கருதாசு நமக்கு சௌந்தரத்துக்காவுக்கு எல்லாம் அந்த சிங்கப்பூராம் கொண்டாட்டி அவளுக்கு என்ன ராணி அவ புருஷன் மாசம் சேர்ந்து மணி அண்ணிக்கிட்டே இருக்கிறா இவன் இங்க கொலு பொம்மை சிங்காரா உங்களுக்கு பொழுதே போகாதா யார் எப்படி இருந்தா நமக்கு என்ன ஆமா ஆமா யாரு எப்படி இருந்தா நம்மளுக்கு என்ன ஒரு சேதிக்கு சொன்னேன் இப்ப நம்ம கருத்தமணி புருஷன் தான் சிங்கப்பூர்ல இருக்குது இவன் இப்படியா ஆம்பளைங்களை பார்த்து இடிச்சுக்கிட்டு நிக்கிறா யாரையாச்சும் தலை நிமிந்து பாத்துருப்பாளா சௌந்தரத்தக்க மட்டும் என்ன தப்பு பண்ணுது எல்லாரோடையும் கலகலன்னு சிக்கி பேசுறதுக்காக தப்பிட முடியுமா நீ பச்சை பிள்ளடி வசந்தா சௌந்தரத்தக்கா என்ன செய்ய போறான்னு பாத்து குடுத்துட்டு வரேன் நீங்க குளிச்சுக்கிட்டு இருங்க இந்த குட்டி வசந்தா
பெருசா நாயம் பழக்கிறான், காட்சியில இவ எப்படி நடந்துக்க போறாளோ. நான் வரேன், கொஞ்சம் இருடி, இன்னும் வாய் நிறைய சேதி இருக்கு. மாமன் ஒரு நாள் மல்லிகைப்பூ கொடுத்தான், அடி ஆதி இதுக்கு நான் யோசனை பண்ணி சேனம்மா அத வாங்கிக்க சொல்லி தந்தான மல்லிகைப்பூ கொடுத்தான். மல்லிகைப்பூ வாசம் இந்த மாமா மேலவி. அடடே தொட்டுக்க ஒண்ணுமே இல்லையே. சரி அத்தாச்சிக்கிட்ட வாங்கிக்குவோம். மாமா மேல வீசும் இநாள் மல்லிகைப்பூ கொடுத்தான். யாரு கொழுந்தனாரா? உள்ள வர. ஏன்னா சாமிக்கண்ணு உங்க பையன் இல்லையா? ஆமா ஆமா. ஏடா சாமிக்கண்ணு, கல்யாணம் கட்டிக்க உனக்கு சம்மதம் தானே? எனக்கு என்ன தெரியும் மச்சான், நீ பார்த்து கட்டி வச்சா கட்டிக்கிறேன், வேணா சும்மா இருக்கேன். அவன் ஒரு அப்ராணிங்க, சொன்னதை செய்வான், அனாதை, பெத்தவங்க இல்லாத பையன். டேய் சாமிக்கண்ணு, உனக்கும் வயசாயிடுச்சு, ஒன்னும் தேடி வருது, கல்யாணத்தை முடிச்சிடலாம்டா. சரி மச்சான். என்னங்க கொஞ்சம் உள்ள வரீங்களா? அவனுக்கே நாம தான் சோறு போட வேண்டியது. அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவனுக்கு சேர்த்து நாம சோறு போடணுமா? சுமார் எப்ப எது சொல்றதே தெரியல. அவங்களுக்கு சம்மதம் தானே? மாப்பிள்ளைக்கு நிலபுலன்கள் ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா சொல்றதா. ஒரு விதத்துல அவன் எனக்கு உறவுக்கார பையன், ரொம்ப நாளா என்கிட்ட தான் இருக்கிறான். சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுல குடுக்கறத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படி இருக்கான்னு யோசிக்காதீங்க, நாளைக்கே காரியாப்பட்டி சக்கரம் இல்ல அவனுக்கு ஒரு வேலையை நான் வாங்கி கொடுத்துறேன். அதான் அவன் பாட்டு குழைச்சுக்குவான். போதும், அந்த உதவி போதும். உங்க காலை சுத்திக்கிட்டு இருக்கிற பையனை நீங்க கைவிட்டுடவா போறீங்க? ஒரு நல்ல நாள்ல வந்து பொண்ணை பார்த்துட்டு வந்துருங்க, பேசி முடிச்சுக்கலாம். பொண்ணு தங்கம்னாலும் தங்கம், அழகிலையும் குணத்திலையும். இந்த மாசமே கெட்டி மேடம் கொட்டிடலாம். பாஞ்சாலி, நல்லபடியா நடந்துக்க, ஒரு மக பிறந்திருக்கணும். என்ன யோ கொழுந்தனார, பாசம் போறதியா? தங்கச்சி சிறுசு, உன் மருட்டுத்தனத்தை காட்டாம எதம் பதமா நடந்துக்க. என்ன உள்ள போறது? யோ கொழுந்தனார, யோ கொழுந்தனார, ஞாபகமா கதவை கொக்கி போட்டியா? அது பாட்டு காத்துல திறந்துக்க போகுது. சத்தங்கத்தம் போடாத. பயந்துட்டியா? உட்கார். அங்க இல்ல, இப்படி வந்து உட்கார். என்ன அப்படி சத்தம் போட்ட? என்னமோ எதன்னு ஊரே ஓடியாந்துருக்கும். நெசமாவே என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்ல உங்க அண்ணன் சொன்னதுக்காக என்ன கட்டிக்கிட்டியா? நெசமாவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா? இதுல ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? நீ நடிச்ச கூத்து பார்க்க வரதுக்கு கொஞ்சம் முந்திதான் நான் கிளி ஜோசியம் பார்த்தேன். ராமர் பட்டாபிஷேக படம் வந்துச்சு. ஜோசியக்காரன் எனக்கு ராமரை போலவே ஒரு மாப்பிள்ளை கெடுப்பான்னு சொன்னா. உன்னை கூத்துல ராமர் வேஷத்துல பார்த்ததும் ஜோசியக்காரன் சொன்ன மாப்பிள்ளை நீ தானோன்னு தோணுச்சியா? எனக்கு மட்டும் இல்ல, எங்க அண்ணனுக்கு கூட அப்படித்தான் தோணுச்சா. அட அதிசயமா தான் இருக்கு. எனக்கு ராமர்னா ரொம்ப பிடிக்கும். உன்னை முதல்ல ராமர் வேஷத்துல தானே பார்த்தேன். நீ நெசமாலும் ராமராவே நடந்துப்பியா? ராமராவேனா எப்படி வில்ல உடைக்கணுமா? ராமர் சீதையை தவிர வேற எந்த பொண்ணு மேலேயும் ஆசைப்பட்டதே இல்ல.
நீயும் அப்படித்தான் நடந்துக்கணும். நானும் சீதை மேலதான் ஆசைப்படணுங்கிறியா? எனக்கு உன் மேலதான் ஆசை. நல்ல ஆளியா நீ. என்ன தவிர நீ வேற யாரையும் நினைக்கப்படாதுங்கிற. அதெல்லாம் நினைக்க மாட்டேன், கவலைப்படாத. அது சரி, யாரு இப்படி செவரெல்லாம் சினிமாக்காரங்க படமா ஒட்டி வச்சது? வேற யாரு? நான் தான். எதுக்கு? எனக்கு சினிமா நடிகருங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நானே கூத்து நடிகனாச்சே, அதான் ஒட்டி வச்சிருக்கேன். இந்த பாரு, இத்தனை நாளா சிறுபிள்ளைத்தனமா நடந்ததெல்லாம் சரி. இனிமே இப்படி எல்லாம் கூத்தடிச்சுட்டு திரியப்படாது. வீரப்பண்ணங்கிட்ட சொல்லி சக்கரமில்ல ஒரு வேலை வாங்கிட்டு நல்லபடியா பொழைக்கணும். எங்க அத்தாச்சி கிட்ட அது கண்ணு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுறேன்னு சபதம் போட்டுட்டு வந்திருக்கேன்யா. சபதம் போட்டது சரி, இப்ப தொட்டா சத்தம் போடுவியா? பாஞ்சாலி, பாஞ்சாலி, இன்னும் என்ன தூக்கம்? நான் உன்னை என்னன்னு நினைச்சேன். இன்னும் என்ன வெக்கம்? நல்லதான் பால் பழம் சாப்பிட்டிருக்கேன். பாஞ்சாலி, செம்புல பால் கொண்டு வந்திருக்கேன், குளிச்சுட்டு குழந்தைல காபி போட்டு கொடு. நான் வாரேன். நீ இல்லாம என்னால சாப்பிடவே முடியலையா? நான் இல்லாம உன்னால எப்படியா சாப்பிட முடியுது? சிங்கப்பூர் போய் சம்பாரிச்சு பணம் அனுப்புன, வீடு வாச காணி கரை வாங்கின. ஆனா இதனால மட்டும் என்னால சந்தோஷமா இருக்க முடியலையே. வேண்டாயா, இந்த காசும் பணம் போதும். நீ வந்து குடிசை என்னாலும் நாம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம். அத்தாச்சே, அத்தாச்சே, வாயா உள்ளர. அழுதி அத்தாச்சி? ஆயுசு பூரா நாடு எழுதி சாகணும் தானே ஆண்டவன் விதித்திருக்கா. அண்ணன் லெட்டர் எழுதிருக்கேன். கல்யாணமான 2ஆம் மாசமே விட்டுட்டு போனது. இந்த 8 வருஷமா கடதாசு தானே எழுதிக்கிட்டு இருக்கு. கடதாசியும் பணத்தையும் தவிர வேற நான் என்னத்தை கண்ட? படிச்சு சொல்லியா? என்ன விஷயம்? ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிற? அண்ணன் சிங்கப்பூர்ல இருந்து வருதான். உனக்கும் நல்ல காலம் பிறந்துருச்சு. அப்படியா? ஏ ராதா அவருதா? இந்த நல்ல செய்தி சொன்னதுக்காக உன் வாய்க்கு சக்கரை பொண்ணையா. அண்ணன் எப்போ வருதா? இந்த மாசம் 27ஆம் தேதி. இன்னும் 5 நாள் தான் இருக்கு. இன்னும் 5 நாள் இருக்கு. ஆக்க பொறுத்துட்ட ஆற போற அத்தாச்சி. இந்த பாக்க என்ன சவுந்தரத்தக்கா, சிங்கப்பூர்ல இருந்து கடதாசியா வந்திருக்கு. ஓ மச்சான், என் வீட்டு ஆம்பளை பத்தி ஏதாச்சும் எழுதியிருக்கா? ஆமா, உன் வீட்டுக்காரர் பெரிய கவுனரு. அதை பத்தி எழுதுறதா என் மச்சானுக்கு. ரொம்ப குறும்புதான் உனக்கு. யோ, காலங்காத்தால என்ன இன்னைக்கு? ஷோ, நீ சொன்னாலே கேட்க மாட்டியே. இல்லையா? யோ, அங்கெல்லாம் பாப்படாது. யோ, சொல்றது கேளியா? என்னையா? யோ யோ யோ, பொல்லாத ஆளியா நீ? யோ, யோ,
இன்னைக்கு விளையாடுனது போதும், போயிட்டு வா. சமுத்து நாளைக்கு வா, கண்டிப்பா வரணும். என்ன என்ன பாஞ்சாலி தானா பேசிக்கிட்டு இருக்க? நான் தானா ஒன்னும் பேசல, இந்த கட்டெரும்போட தான் பேசிட்டு இருக்கேன். எறும்போடவா பேசுற? இந்த எறும்பு எனக்கு ரொம்ப சிநேகிதம். தினம் என்ன தேடி வரும், என் காலில் ஏறிட்டு கொஞ்ச நேரம் விளையாடும். அதுக்கப்புறம் நான் தீனி கொடுப்பேன், வாங்கிட்டு போயிடும். எல்லா எறும்பும் ஒரே மாதிரி தானே இருக்கு, இதை மட்டும் எப்படி அடையாளம் கண்டுபிடிப்ப? இதுக்கு ஒரு கால் இல்ல, நொண்டி நொண்டி தான் நடந்து வரும். எனக்கு இதை பார்த்தா பரிதாபமா இருக்கும். இதுக்கு மட்டும்தான் தீனி கொடுப்பேன். சரியான பைத்தியம், ஈ எறும்பு கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. நீ மட்டும் செவர்ல ஒட்டி இருக்கிற பொம்பளை படத்துக்கிட்ட எல்லாம் பேசலையாக்கும். இன்னுமா பரப்பல எங்க அத்தாச்சி? சரியா போச்சு போ. இன்னைக்கு தேதி 27யா, உங்க அண்ணா வர 4. மறந்தே போச்சு அத்தாச்சி. மறக்க மாட்டேன் பின்ன. அண்ணா வந்து உனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு தானே அக்கறை. சரி சரி சீக்கிரம் புறப்படு. நம்ம காசுமுத்து வீட்டு வண்டியை பூட்டுக்க, நேரா காரைப்பட்டு வரைக்கிட்ட போய் நில்லு. எப்படியும் அண்ணன் மத்தியானத்துக்குள்ள வந்துருவாங்க. அதுக்குள்ள வந்துருமா? அப்படியே வரலனாலும் அவசரப்பட்டு திரும்பிடாதே. இந்த பணம் அங்கனே கிளப் கடையில பசி அரட்டி நில்லு. அண்ணன் வந்து இறங்குனதும் தூக்கி வண்டியில போட்டு கொண்டாந்துடு. என்னக்கா எதிரிய குண்டு கட்டா தூக்கிட்டு வான்னு கூத்து மகாராஜா சொல்ற போல சொல்றியே. பாவம் என் குழந்தை என்ன ஆகுதோ. யோ குழந்தைனார சீக்கிரம் புறப்படியா. கஞ்சி குடிச்சிட்டு கிளம்பிடுற. கஞ்சி என்னையா கஞ்சி? அத காசு கொடுத்துருல. ஐயர் கடையில பலகாரம் சாப்பிட்டியா? ஓஹோ. பாஞ்சாலி நீயும் நம்ம வீட்டுக்கு வா, அவங்க வரதுக்குள்ள அதே இது சமைக்கலாம். புடி 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 அடி 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 புடி 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 கோழி நீ புடி அடி 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 தலையில நீ அடி கோழி முட்டை கோழி அத புடி சாந்து குழம்பு வைப்போம் பாடி கோழி முட்டை கோழி அத புடி சாந்து குழம்பு வைப்போம் பாடி பிரியாணி செஞ்சு வைக்க ஆசை ரொம்ப இருக்கு தாமரங்காய் ஈரல்னா அவர்களுக்கு இருக்கு கோழி முட்டை கோழி அத புடி சாந்து குழம்பு வைப்போம் பாடி எலும்பெல்லாம் தட்டி போடடி தக்காளி கட்டு சூப்பு வச்சு இறக்கி வையடி உருமாவும் செஞ்சு வையடி உன்னத வந்த கொத்து கறி சமைச்சு வையடி ஆட்டுக்கறி 5 வகை கூட்டுக்கறி 10 வகை முந்திரி கொட்டை உச்சிக்கு வச்ச மாவுட விட்ட பருப்பு மிருத்து பச்சடி வெச்சடி பாயசம் அப்பளம் மாதுளை வச்சிருக்கேண்டி கோழி முட்டை கோழி அத குழம்பு வச்சு இறக்கி வைப்போம் பாடி பிரியாணி செஞ்சு வச்ச ஆசை ரொம்ப இருக்கு தாமரங்காய் ஈரலுன்னா அவர்களுக்கு இருக்கு கோழி முட்டை கோழி அத குழம்பு வச்சு இறக்கி வைப்போம் பாடி அரவண்டி சத்தம் கேக்குது, மணி வாட்டு சத்தம் மேற்கு பக்கம் மெல்ல கேக்குது.
ஐயோ 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 வந்து வந்துச்சு. அவங்க வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க. கருத்தமணி, கருத்தமணி, ஏமாத்தான் தானா? ஏன் ராசா வந்துருச்சா? அண்ணா வராதா சாச்சி? அடுத்த மாசம் தான் வருமா? மலையாளி இடம் தான் சொல்லுச்சு. ஹை, ஹை, ஹை. ஹை, 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 ஹை. ஹை. ஒரு கடுதாசி போட்டிருந்தா இந்நேரம் கோழி அடிச்சு குழம்பு வச்சிருப்பேன்ல. சாப்பாடு முக்கியம் இல்ல புள்ள, அத பரிமாற கைதான் முக்கியம். உன் கையால கஞ்சி ஊத்துனா கூட அது எனக்கு தேன் தான். பக்கம் மெல்ல கேக்குது. வெரசாக வேலை செய்யடி, உன் ஆத்தா கிட்ட வாழையில வாங்கி வையடி. ஆட்டுக்கறி 5 வகை, கூட்டுக்கறி 10 வகை. காய்ச்சிய பாலும் ஆறியும் போச்சு, வாங்கிய இலையும் பாடியும் போச்சு. பச்சடி கிச்சடி பாயசம் அப்பளம் மாம்பழம் மாதுளை வச்சது போச்சே காணோம், அவகளை காணோம். இத எதுக்காக செஞ்சு வச்ச வீணா? இன்னைக்கு வெறும் சொல்றதானா? குழம்பு வைக்கல? கெட்ட கெட்டுக்கு குழம்பு வேற. இன்னும் 4 நாள் போனா இதுக்கும் பஞ்சம் வந்துடுயா. நீ வேலை வெட்டி இல்லாம ஊர் சுத்திட்டு இருந்தா நான் எப்படியா தினம் தினம் குழம்பு வைக்கிறது? சக்கரை மில்ல சேர போறேன்னு சொன்னியே, என்ன ஆச்சுயா அது? நானும் வீரப்ப மச்சானும் போய் கேட்டோம். மேனேஜர் மச்சானுக்கு தெரிஞ்சவர் தான். இன்னும் கொஞ்ச நாள்ல ஆள் சேர்ப்பாங்களாம். அப்ப சொல்றேன்னாரு. எப்படியாச்சும் சீக்கிரம் வேலையில சேர்ந்துடுயா. நான் எங்க அத்தாச்சி கிட்ட என்ன ரோசமா சபதம் போட்டுட்டு வந்தேன். நீ இப்படி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம திரியிறியே. வாடா கோழி குழம்பு ஏன் மச்சானுக்காக சமைச்சோம்ல, அவங்க வரல. குழம்பு வீணா போயிடும். அது குழந்தைனாச்சு சாப்பிடட்டுமே. வராது அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்து மூசி போறதை விட இருக்கிறவங்களுக்காச்சும் அது பிரயோஜனம் பண்ணலாம் இல்லையா? அத்தாச்சினா அத்தாச்சிதான், பயத்துல கை கொடுக்கும். ஆமா, உன் வீட்டு ஆம்பளை பெரிய கவர்னரு, அவரை பத்தி செய்தி சொல்றதா என் மச்சானுக்கு வேலை. மறுபுல சவுந்தரம், நானும் அவனும் சேர்ந்து வர்றதாகத்தான் டிக்கெட் எல்லாம் எடுத்தோம். கடைசி நேரத்துல ஏதோ தொழில சிக்கல், வர முடியல. சீக்கிரம் வந்துடுவான், கவலைப்படாது. பொண்ணா பிறந்துட்டு கவலைப்படுறதுக்கும் கண்ணீர் விடுறதுக்கும் பயந்தா முடியுமா? ஆயுசு பூரா நாடு எழுதே சாகணும்னு என் விதி. ஆமா, சவுந்தரத்துக்கா புருஷன் ஏன் வரல? இனிமே எங்க அவன் வர போறான்? ஏன், என்னாச்சு? நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. இவ புருஷ ராஜாங்க இருக்கானே, சிங்கப்பூர்ல நிறைய சம்பாதிச்சான். அதான் மாசான டான் டான்னு பணம் வந்து சேருத. இப்ப அவங்கிட்ட லட்சக்கணக்கில் சொத்து இருக்கு. அப்ப என்ன எல்லாத்தையும் அள்ளிட்டு ஒடியாந்துட வேண்டியதானே? அங்கதானே இருக்கு சிக்கலு. இப்ப ராஜாங்கம் தனியா இல்ல, ஒரு சீனாக்காரிய வச்சுக்கிட்டு ரொம்ப நாளா குடும்பம் நடத்துறான். 3 பிள்ளைங்க இருக்கு. உப்பும் இல்ல, புளியும் இல்ல, உளுந்தம் பருப்பும் இல்ல, தப்பும் இல்ல, ஈர துணி தப்பாம போட்டுக்கலாம். அடியா தப்பாஞ்சாலி,
நினைச்சு என்னடி பண்றது, அழுது என்ன பண்றது? பாச்ச புருஷன் வாய்க்காமேட்ல இருக்கான், வயிற்றுல ஈர துணி நீ தானடி கட்டிக்கணும். வந்துட்டாங்க வாய்க்காமேட்ல இருந்து, ஓடி கொட்டிக்க வாங்க. அப்பா 6 மைல் சைக்கிள் மிதிக்கிறதுக்குள்ள உசுர போயிடுச்சு. அஞ்சலி ஒரு போடுறியா? இப்ப எங்க சுத்திட்டு வரிய? நான் ஒண்ணும் சும்மா சுத்திட்டு வரல, வீரப்ப மச்சானோட காரியாப்பட்டி காரியமாத்தான் போயிட்டு வரேன். ரொம்ப முக்கியமான வேலை. நம்ம பொறுப்பு தரப்பு பார்க்காம அந்த அளவு ஊர் சுத்திட்டு இருந்தா குடும்பம் நடந்துடுமா ஐயா? 6 மைல் அதை வச்சு சைக்கிள் ஓட்டிட்டு வந்தியே, என்னையா குடுத்துச்சு? 2 வடையும் ஒரு டீயும் வாங்கி கொடுத்துச்சு. ஐயோ, இப்படி டீக்கும் வடைக்குமே ஓட்டிட்டு இருந்தா எப்பயா சோத்து போட்ட போற, எனக்கு கஞ்சி ஊத்த போற? நம்மளும் 4 பேர் மாதிரி நில நீச்சு வாங்கி நல்லபடியா வாழ வேணாம்? இப்ப மட்டும் என்ன குறைச்சலாம்? என்ன குறைச்சல் நான் கேக்குறேன். 5 பெட்டி காலி, அரிசி தகரம் அதுவும் காலி, எங்க அண்ணன் வீட்டுல இருந்து கொண்டாந்ததும் தீர்ந்து போச்சுன்னு கருதாச்சு எழுதுனா மறுபடியும் கொடுத்து விட மாட்டாங்களா? யோ யோ, உனக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்காயா? மாடு மாதிரி ஓய்த்து சம்பாதிக்கணும்னு தோணல, மாமனார் வீட்டுல இருந்து கொடுத்து விட மாட்டாங்களா நான் கேக்குறேன். யோ நான் உழைக்க மாட்டேங்கிறேன், எனக்கு வேலை கிடைச்சாதானே. அதா அதோ யாரு? அடிடி வாங்குக்கா. அண்ணனுக்கு ஒரு கடிதாசி எழுதணும், அத்தா கொஞ்சம் எழுதி தரியா? சரி உட்காருங்க, பேனா எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப சொல்லுங்கக்கா. பிரியமுள்ள அண்ணன் சமூகத்துக்கு பாஞ்சாலி வணக்கத்துடன் எழுதி கொண்டது இப்பவும், இவ்விடம் சேமம் அவ்விடம் சேமத்துக்கு பதில் அனுப்பவும். எழுதிட்டியாத்தா? பூராவும் சொல்லுங்கக்கா, நான் அப்புறமா சுருக்கி எழுதிக்கிறேன், இல்லைன்னா காடு பாதியில தீர்ந்து போயிடும். அத்தாச்சியும் பெருமா பையனும் நல்லா இருக்காங்களா? இங்க என் பாடு ரொம்ப திண்டாட்டமா இருக்கு. உன் மச்சான் வேலை எதுக்கும் போகல, சும்மா ஊரை சுத்தி சுத்தி வருது. அதுக்கு எப்ப வேலை கிடைக்கும்னா ஆண்டவனுக்கு தான் தெரியும். வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ நல்லா இருக்கியா? இந்த கடிதாசி கண்டதும் தந்தி போல் பாவிச்சு பதில் அனுப்பவும். நல்லா நறுக்குட சொன்னடி பாஞ்சாலி, இப்படிப்பட்ட புருஷனை எல்லாம் பம்பரமா ஆட்டி வைக்கணும். ஏதோ என் தலை எழுத்து எனக்கு இப்படி வாச்சிருக்கு. எழுதிட்டேங்கா, படிக்கட்டுமா? அன்புமிக்க அண்ணன் அவர்களுக்கு பாஞ்சாலி வணக்கம். தாங்களும் அத்தாச்சியும் பெருமாளும் நலமா? இங்கே உங்கள் மாப்பிள்ளையும் நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எனக்கு ஒரு குறையும் இல்லை. இன்னும் சில நாட்களில் அவருக்கு சர்க்கரை ஆலையில் வேலை கிடைத்துவிடும். உங்கள் நலத்துக்கு பதில் எழுதவும். என்ன அத்தா இது? நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு எழுதியிருக்க. புருஷன் வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு போற கடிதம் இப்படிதான்க்கா இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி மச்சான் நடந்துக்கலையே. நாம தான் சொல்லி திருத்தணுமே தவிர அண்ணனுக்கு எழுதி ஆக போறது என்ன? உங்க மச்சானுக்கு இன்னைக்கு வேலை இல்லாம இருக்கலாம், நாளைக்கே வேலை கிடைச்சிடலாம். அதுக்குள்ள பொறுமை இல்லாம புருஷனை பத்தி பிறந்த வீட்டுல குறை சொன்னா புருஷனுக்கு அங்க இருக்கிற மதிப்பே போயிடும். இப்ப போன மதிப்பு நாளைக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் திரும்பிடுமா? அப்படியா சொல்ற? ஆமாக்கா, நான் உங்களை விட சின்னவ, ஆனாலும் என் மனசுல பட்டதை சொல்றேன். புருஷன் கிட்ட 1000 தான் குறை இருந்தாலும் அது நாம தான் சரி பண்ணிக்கணும், பிறந்த வீட்டுல சொல்லக்கூடாது. நீ சொல்றது சரிதான். நான் போட்ட சவதத்துல தோத்து போன கேவலம் எங்க அத்தாச்சிக்கு ஏன் தெரியணும்? கடுதாசி அப்படியே அனுப்பலாம். அட்ரஸ் நான் வந்தா சிங்காரம், கீர்னிப்பட்டி தபால் ஆபீஸ், பிள்ளையார் கோயில் தெரு, ராமநாதபுரம் சில்லா. நான் வரேன்.
பெத்தா. வணக்கங்க. வணக்கம். வீரப்ப மச்சான் அனுப்பிச்சு வச்சாருங்க. வேலை விஷயமா தெரிஞ்சுக்க சொன்னாங்க. இன்னும் 2 மாசத்துல வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. அப்ப நிச்சயம் ஏற்பாடு செய்யறேன். சரிங்க. பிறந்தா சௌந்தரத்தக்கா மாதிரி பொறுக்கணும். என்ன மாதிரியா? அவளுக்கு என்ன? அவ புருஷன் மலையால இருந்து பணம் அனுப்புறா, நகை அனுப்புறா, புடவை அனுப்புறா, கப்பலா தள்ளி விடுறான். ஜென்மம் எடுத்தா அது மாதிரி எடுக்கணும். நானும் எடுத்திருக்கானே. பாஞ்சாலி, பாஞ்சாலியோ காயப்படியில பணம் மாத்திருக்கா. காசு வேணும். அதானே? ஏதுடா பொண்ணா பிறந்தவ இப்படி கொண்டாந்து கொட்டாளே. நானும் வெக்க இல்லாம உட்காந்து திங்காமேன்னு ரோஸ்ல காணும். சினிமாவுக்கு காசு கேட்கிறேன். ஆம்பளை அங்க எங்க அலைஞ்சு திரிஞ்சு நாளைக்கு காசு சம்பாதிக்கணும். சத்தான சாப்பாடு சாப்பிட்டுருந்தா சத்து இருக்கும். 4 வார்த்தை பேசுறதுக்குள்ள கேட்டுக்குது. பாஞ்சாலி, பாஞ்சாலி, பாய்மொழியா பேசாம எனக்கு கெட்ட கோவம் வரும். படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். என்னமோ கரையில விழுந்த மீன் கணக்கா துடிக்கிறியே. அப்படி அந்த சினிமா பக்கம் என்ன உசுரா போயிடும். பாக்கா என்ன தங்கச்சி சத்தம் பலமா இருக்கு. குழந்தை விவகாரத்தை நீயே கேளு. அல்லா சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல. காசு வேணுமா சினிமாவுக்கு? உன் வீட்டு ஆம்பளை எல்லாம் கடல் கடந்து சீமைக்கு போய் ராம பங்களா நாய ஒழிச்சு சம்பாதிக்கல. ஆமா, நாயா ஒழிச்சு நாசமா போச்சு. அது லட்சமா சம்பாதிச்சு யாருக்கு என்ன ஆச்சு? நான் இங்க செல்லம்பட்டில கடந்து மோட்டு வளையா பார்த்து பெருமூச்சு விட்டு சாகுறேன். நீ என்னக்கா புதுசா பேசுற? காசு இருந்தா எல்லா சுகமும் தானா வரும். இப்போ என்கிட்ட இருக்கிற காசும் பணம் எனக்கு என்ன சுகத்தை கொடுக்குது? நீ குடுக்கிற கஞ்சி தான் நானும் குடுக்கிறேன். ஆனா உனக்கு இருக்கிற சந்தோஷம் எனக்கு இல்லையே. புருஷனோட வாழத்தாண்டி சுகம். ஆமா, அந்த சுகத்தை நீ தான் மெச்சுக்கணும். சம்பாதிக்க தெரியாத மனுஷனுக்கு கழுத்தை நீட்டதை விட சுருக்கு கைத்துக்க நீட்டலாம். நீ புளிச்சேப்புக்காரடி பாஞ்சாலி. உனக்கு பசிய பத்தி என்னடி தெரியும்? அங்கே பாருடி, பள்ளிக்கொண்டு பெருமாள் மாதிரி இவன் குழந்தைனார் படுத்துக்கிற அழகு. அந்த கிராப்பும் கிரிதாவும் மீசையும் உடம்பும் இவ்வளவு அழகான கிரிதா இந்த ஊர்ல யாருக்கடி இருக்கு? மீசை கொடுத்தியும் கிரிதா கொடுத்தியும்னு போட்டி போடுவாளுகளே. ஆமா, இந்த மம்மதனை கட்டிக்க 5-6 பேர் போட்டி போடுறாளுங்க. நீ போய் பஞ்சாயம் பண்ணி வை. ஏன்கா வயிற்றுல கொட்டிக்கிற? போன போது பாவம் குடுடே. கட்டி போட்டு வச்சாலே என்கிட்ட கால்னா காசு கிடையாது. உனக்கு குழந்தை வேணா நீ குடு. ஏண்டே குடுக்க மாட்டேன்னு பாத்தியா? யோ குழந்தைனார அத்தாச்சி, உனக்கு எவ்வளவுயா வேணும்? சினிமாவுக்கு 50 காசு, சைக்கிளுக்கு 50 காசு. ஒரு ரூபா இருந்தா போதும். 1 ரூபாய் என்னையா? 1 ரூபாய் 2 ரூபாயா வச்சுக்க. ஜம்முன்னு மிச்சர் தின்னுட்டு டீ குடிச்சிட்டு படம் பாரியா? இந்த வந்து கதையை சொல்லணும் என்ன? ஓ, நான் வரேன் பாஞ்சா. குடும்பம் நடத்தி நீ பெற்றதுக்கு அப்புறம் எப்படி வர முடியும்? கருத்த மணிதான் எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டாளே. தானனா தனானா தானனா தனனானனனனனனா வாட வாட்டுது ஒரு போர்வ கேக்குது. இது ராத்திரி நேரமயா, இது ராத்திரி நேரமயா. வாட வாட்டுது ஒரு போர்வ கேக்குது.
மனுஷன், உனக்கு ஒரு பொண்டாட்டி. பொம்பளை கிட்ட காசு வாங்கி ஓசி சினிமா பார்த்துட்டு அந்த ஜோர்ல வம்பா பண்ற. தூக்கம் வரல பஞ்சாலி. தூக்கம் வரலையா? இரு, நாள்ல இருந்து ஒரு வேளை கஞ்சி நிப்பாட்டுறேன். காஞ்ச வயத்துல ஈர துணி போட்டு சுருண்டு படுத்தேன்னா பிரமாதமா தூக்கம் வரும். இந்த இழவுக்கு கல்யாணமே பண்ணிக்காம இருந்திருக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் புருஷனாயிட முடியுமா? சம்பாரிச்சு கொடுக்கணும் ஐயா. நல்லது கெட்டதை வாங்கி தரணும். தாலியை மட்டும் கட்டுவேன். தனியா வந்து என் வாயில என்னமா வருதுங்கிற ஊர்ல மத்த ஆம்பளைங்க மாதிரி கஷ்டப்பட்டு பாடுபடியா? நாளைக்கா சம்பாரிச்சு கொடு. உன்னை தாங்கி தடுக்கிறேன்னா இல்லன்னு பாரு. இந்த பாரியா, இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்க. என்னைக்கு நீ எனக்கு சம்பாரிச்சு கொண்டாந்து குடுக்குறியோ அன்னைக்கு தான் நான் உனக்கு முந்தானி விரிப்பேன். வாட வாட்டுது ஒரு போர்வை கேக்குது. வாட வாட்டுது ஒரு போர்வை கேக்குது. இது ராத்திரி நேரடி, இது ராத்திரி நேரமடி. வாட வாட்டுது ஒரு போர்வை கேக்குது. என்ன வாட்டும் இல்ல தூக்கம். ஏதோ ஏக்கோ ஏதோ நாட்டம். என்ன வாட்டும் இல்ல தூக்கம். ஒரே ஆசை ஒரே வேளை. தொட்டா போதும் கெட்டா போகும். ஒன்ன நினைச்சேன் தவிச்சேன். வாட வாட்டுது ஒரு போர்வை கேக்குது. பன்னீர் பூவே உன்னாத்தேனே தொட்டேன் நானே மச்சாந்தானே. பன்னீர் பூவே உன்னாத்தே தொட்டேன் நானே மச்சாந்தானே. கண்ண சாச்சு மெல்ல பார்த்து ஒன்னே ஒண்ணு தந்தா என்ன. அத நான் நினைச்சேன் இழைச்சேன். வாட வாட்டுது ஒரு போர்வை கேக்குது. அதோ வானோ நிலாக்காலோ அங்கே மேகம் இங்கே தாகம். அதோ வானோ நிலாக்காலோ அங்கே மேகம் இங்கே தாகம். எல்லா வீடும் இதே
கொஞ்சம் கதவை திறனி வாட வாட்டுது ஒரு போர்வை கேக்குது இது ராத்திரி நேரமடி வாட வாட்டுது ஒரு போர்வை கேக்குது. இந்த வாழைத்தோப்பு நிலம் அது ஒட்டி இருக்கிற வயக்காடு நம்ம அப்பாவுக்கு அப்பா வாங்கினது. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் நம்ம அப்பா வாங்கினது. இந்த பக்கம் இருக்கிற எல்லாத்தையும் சுத்தி வளைச்சு நான் வாங்கலான்னு பாக்குறேன். அண்ணே அது வருது. வாடா. டேய் சாமிக்கன், ஏண்டா ஒரு மாதிரியா இருக்கிற? ஒண்ணும் இல்ல, சும்மா சொல்டா, என்கிட்ட என்ன தயக்கம்? அந்த கழுதையோட சண்டை. எந்த கழுதை? நீ கட்டி வச்சிய அந்த கழுதை. பாஞ்சாலியோடவா? அது ரொம்ப நல்ல பொண்ணாச்சடா. ஏன் அதோட சண்டைக்கு போனேன்? நானா போனேன், அதான் வருது. ஏன்னா எனக்கு வேலையே இல்லையா, நிறைய சம்பாரிச்சு கொடுக்கலையா, அதனால முதல்ல சிடிசிடன் பேசிச்சு, அப்புறம் கஞ்சி ஊத்த மாட்டேன்னுச்சு. இப்போ இப்போ நான் வீட்டுக்குள்ளேயே படக்கூடாதான், பாய தூக்கி திண்ணையில எரிஞ்சிருச்சு. இந்த பொம்பளைங்களே அப்படி தாண்டா, பணம் பணம்னு பறப்பாங்க. அதுவும் தெரிஞ்சிருக்குல்ல, வேலை இல்லாத எனக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்ப நான் கடந்து அவஸ்தைப்படுறேன். கவலைப்படாதடா, அதுக்கு நான் வழி பண்றேன். காலையில கஞ்சி சாப்பிட்டியா? போத்தா, இந்த பையலுக்கு 4 இட்லி வச்சு கொடு. சீக்கிரம் சீக்கிரம் இலைய போடு, பச்சி வயிற்று கெடுது. இட்லி இட்லி. ஐயோ இட்லி காணுமே. இட்லிய காணமா? பாக்குறேன், இது இருக்கு. நல்ல வேலை, இட்லிய காணும்னு சொன்னதும் எனக்கு திக்கினுச்சு. போடு. என்னது 4 நாள் தானா? கூட 2 வைக்க கூடாது? இங்க வாயா. இத வந்துட்டா தாச்சி. ஏன் அத்தாச்சி கூப்பிட்ட? நேத்து ராத்திரி சினிமாவுக்கு போனியே, கதையை சொல்லு. அதுதானே ரொம்ப நல்ல படம் அத்தாச்சி. ஒரு பையனும் பொண்ணும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பையனுக்கு துபாயில வேலை கிடைச்சு அவன் போயிடுறான். பொண்ணு இங்கேயே இருக்கா. ரொம்ப நாள் ஆயிடுது அவன் வரல. அங்கேயே இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறான். முதல் சம்சாரத்துக்கு இந்த விஷயம் தெரியாது. அவ புருஷனை நினைச்சு ஏங்கிக்கிட்டே இருக்கா. ஒரு நாத்து அவ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட தப்பா துரோகம் பண்ணதும் துபாயில இருக்கிற அவ புருஷன் செத்து போறான். இதா அத்தாச்சிக்க நல்லா இருக்குதே நாயம். தாலி கட்டினவன் அதை மதிக்காம துரோகம் பண்ணலாம். தாலி கட்டிக்கிட்டோம் மட்டும் அழுது எழுதி தனகானியே நடிச்சுக்கிட்டே இருக்கணும் பாக்கும். ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பொம்பளைக்கு ஒரு சட்டம் ஐயா. ஆமா தாச்சி, ஆம்பளை கெட்டு போனா அது வீட்டுக்குள்ள இருந்து வீதியில துப்புற மாதிரி, பொம்பளை கெட்டு போனா அது வீதியில போறவன் வீட்டுக்குள்ள துப்புற மாதிரி. வீதி அசிங்கம் வீட்டுக்குள்ள வரலாமா? நம்ம வீட்டுக்குள்ள நாமளே துப்பிக்கிறது மட்டும் அசிங்கம் இல்லையாக்கும். 8 வருஷம் என்ன இங்க தவிக்க விட்டுட்டு என் புருஷன் சிங்கப்பூர்ல சீனாக்காரியோட குடும்பம் பண்ணது. அதுக்கு என் நினைப்பு எப்படியா வரும்? என்ன நினைக்காத ஆளுக்காக நான் எத்தனை வருஷம் தான் காத்திட்டு இருப்பேன். என்னாச்சு அத்தாச்சி? என்னாச்சு அவளுக்கு? பஞ்சாலி நர்சா போய் தண்ணி கொண்டா. அம்மா ஏங்கா என்னாச்சு? ஏன் இப்படி? எப்போ என் மச்சான் கதையை கேள்விப்பட்டேனோ அப்போ திடீர் நெஞ்சு அடிச்சுக்கிட்டு எப்போ ஒரே அடியா நின்னுட்டு போகுதோ. இதுக்கு முன்னாலே இப்படி வழி வந்திருக்கா? ஏன் என்கிட்ட சொல்லல? சீக்கிரம் கஞ்சியை குடிச்சிட்டு வா, காரியாப்பட்டி டாக்டர் கூட்டிட்டு போறேன். அவர் ரொம்ப கைராசிக்காரர். ஒரே ஒரு ஊசி போட்டார்னா எல்லாம் சரியா போயிடும். இது மருந்தோட போற வியாதி இல்லையா, என் மண்டையோட தான் போகும். இதுக்கு போய் 3 6 மைல் நடக்கணுமாக்கும். நீ எதுக்கு அத்தாச்சி நடக்கணும்? நான் சைக்கிள் உட்கார வச்சு கூட்டிட்டு போறேன். குழந்தைனா இருக்கு, என் மேல அவ்வளவு கஷ்டமா இருக்காதா? பின்ன நம்மளுக்கு வேற யாரு இருக்கா? எங்களுக்கு நீ, உனக்கு நாங்க. வா. அட சவுந்தரத்துக்காவோட ஜோக்கர் சேர்ந்துட்டாண்டா. ஆமா என்ன குழந்தை
நீ போய் மருந்து வாங்கிட்டு வா. நான் இங்கதான் நிக்கிறேன். சினிமா நோட்டீஸ் பாத்தியாக்கும். உன் பேர் என்ன? சவுந்தரம். சவுந்தரம் பொருத்தமான பேரு. சவுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம். இந்த அழகான உடம்புக்கு என்ன? அடிக்கடி மயக்கம் வருதுங்க. எத்தனை நாளா எப்படி வருது? 2-3 மாசமா வருதுங்க. அப்படியா? என்ன வயசாச்சு? 24 ஆகுது. பிள்ளைங்க இருக்க? புள்ள இல்லைங்க. புருஷன் என்ன பண்றான்? அது சிங்கப்பூர்ல இருக்குதுங்க. போய் எவ்வளவு நாள் ஆச்சு? அது ஆயிடுச்சுங்க முழுசா 8 வருஷம். ஓ, 8 வருஷம் ஆச்சா? ஐ சீ. இப்பதான் காரணம் புரியுது. அந்த அறைக்குள்ள போய் உட்காரு. அண்ணே, எனக்கு ஒரு போஸ்டர் தரியா? இல்லைன்னா சினிமா எடுத்து நினைச்சியா? ஒரு போஸ்டர் வேலை 3 ரூபாய் ஆகுது. எங்க எழுந்துரு. ஏன் விலகி போயிட்ட? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுங்க. கன்னி வேட்டை எப்படி இதை பாத்துறது? ஏன் ரொம்ப அவசரமா கூப்பிட்ட? வெளியில ஏகப்பட்ட பேஷண்ட் காத்துக்கிட்டு இருக்காங்க சார். நான் என்ன இங்க விளையாடிக்கிட்டே இருக்கேன்? எவ்வளவு முக்கியமான வேலை சார். வயிற்று வலி துடியா துடிக்கிறான். இருள் இருந்தா வலி இருக்கத்தாயா செய்யும். சவுந்தரம், இன்னைக்கு சமயம் சரியில்லை. நாளைக்கு வா, எல்லாருக்கும் கடைசியில வா. நாளைக்கு மதிய சாப்பாடு உனக்கு இங்கதான். நான் உனக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். வந்துடாம வா. அப்படியே இந்த மருந்து வாங்கி சாப்பிடு. சவுந்தரம், இன்னைக்கு சமயம் சரியில்லை. நாளைக்கு வா, எல்லாருக்கும் கடைசியில வா. நாளைக்கு மதிய சாப்பாடு உனக்கு இங்கதான். நான் உனக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். வந்துடாம வா. அப்படியே அதுக்கு என்ன? பிரியமுள்ள தங்கை பாஞ்சாலிக்கு அண்ணன் சிங்காரம் அநேக ஆசீர்வாதம் செய்து எழுதி கொண்டது. இப்பவும் நானும் உன் அத்தாட்சியும் பெருமாளும் சுகசேமம். இதுபோல் தானும் மாப்பிள்ளையும் இருக்கும் சுகசேமங்களை அறிய ஆவலுள்ளவனாக இருக்கிறேன். இப்பவும் வருகிற சித்திரை மாதம் 15ஆம் தேதி நமது ஊரில் ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு புஷ்ப விழா நடைபெற இருப்பதால் தானும் மாப்பிள்ளையும் தவறாமல் வந்து சேர வேண்டியது. வேணும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் துணை. கேரணிப்பட்டி முத்துமாரியம்மன் திருவிழான்னா 8 கண்ணு விட்டு இருக்குமே. இன்னைக்கு என்ன தேதி? வெள்ளியோட வெள்ளி 8, சனி 9, ஞாயிறு 10, திங்க 11, செவ்வாய் 12, புதன் 13. நாளை காலைல புறப்பட வேண்டியதுதான். திருவிழா கடையில எனக்கு என்னக்கா வாங்கிட்டு வருவீங்க? ராசாமா கேட்டதுக்கு ராஜ்யத்துல அட்டி இல்ல. உனக்கு என்ன அத்தை வேணும்? கல்யாணம் நடக்கணும்னு ஆத்தா சன்னதியில குங்குமம் வாங்கிட்டு வர சொல்ற. உனக்கு என்ன அத்தா? வீமசூரம் கணக்கா? அத்தை மகனும் மாமா மகனும் உன்னை கட்டிக்க காத்துட்டு இருக்காங்க. அண்ணா என்ன சொல்லுது? அண்ணா அத்தை மகனை கட்டிக்க சொல்றாங்க, அத்தாச்சி அவங்க தம்பியை கட்டிக்க சொல்றாங்க. நீ என்ன முடிவு பண்ணிருக்க? நம்ம கையில என்னக்கா இருக்கு? அந்த ஆண்டவ எங்க முடி போட்டிருக்கானோ. இருங்கக்கா, குங்குமத்துக்கு காசு எடுத்துட்டு வரேன். அத்தா என்ன அத்தா, நான் போட்டு வாங்கிட மாட்டேனா? நல்லா வாங்கிட்டு வருவீங்க, ஆனாலும் நான் தரது தானே முறை. தங்கமான திருவிழாவுக்கு ராக்கு வருவா. அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கும், அதை கேட்கணும். இந்த பெருமா பயலுக்கு பொறி வாங்கிட்டு போனோம், இல்லைன்னா அவ அரிப்பான். இந்த அண்ணா அவங்க கருதாசி எழுதியிருக்காங்க, இந்த லட்சணமான மாப்பிளைய கூட்டியாரோன்னு.
என்ன சவுந்தரத்தக்கா காரியாவட்டிக்கா போற? ஆமா, ஏன் நானும் காரியாவட்டிக்குத்தான் போறேன். ஆமா, என்ன இந்த நேரத்துல கிளம்பிட்ட? எல்லாம் வேலையாத்தான். நீ எதுக்கு போற? 2 நாளா எங்க வீட்டாளு வீட்டுக்கு வரல. பார்த்து 2 சட்டம் போட்டுட்டு நிறைய கொல்லையில புடலங்காய் காய்ச்சி கிடந்தது. அதையும் கடையில போட்டுட்டு காசு வாங்கிட்டு வரலான்னு புறப்பட்டேன். ஆமா, காரியாபட்டி டாக்டர் உனக்கு தெரியுமா? ஏ எது கேக்குற? காரியமாத்தான். 2 நாளா எனக்கு உடம்புக்கு முடியல, ஆஸ்பத்திரிக்கு போலான்னு பார்த்தேன். உனக்கு நெஞ்சு வலின்னு சாமி கண்ணு டாக்டர் கிட்ட கூட்டு போச்சா? அவர் கைப்பட்ட உடனே சௌரியமா இருக்காமல்ல சொல்லுச்சு. அதுக்கு என்ன இப்போ? உனக்கு தான் டாக்டர் தெரிஞ்சவராச்சு, நீயும் ஆஸ்பத்திரிக்கு வந்தா சேவலாமேன்னு பார்த்தேன். ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் வர எனக்கு நேரம் இருக்காது, எனக்கு வேற வேலை இருக்கு. சவுந்தரத்தக்கா உள்ள 5 ரூபா, நீ 5 ரூபா, நீ வெளியே 10 ரூபா. வை. ஆடுது 4, டைமண்ட் ராட்டா, ஆடுது 6, கிளாவர் 10. சவுந்தரத்தக்கா கைமாறிட்டா. அப்ப நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு சினிமா கொட்டைக்கு வந்துடுறேன். உன் வேலையை முடிச்சுக்கிட்டு நீ அங்கேயே வந்துரு. ஆச்சி கூட வந்தா என்ன குறைஞ்சா போயிருவேன். என்ன உள்ள எங்க நினைக்கிற? ஆமா, பொண்டாட்டி இருக்காளா செத்தாளான்னு உனக்கு என்ன கவலை? என்ன 2 நாளா வீட்டுல ஆளையே காணோம், செலவுக்கும் பணம் கொடுக்கல. 2 நாளா எனக்கு உடம்புக்கு முடியல, டாக்டர் கிட்ட காட்டலான்னு வந்தேன். என்ன இப்படி ஊரை சுத்திக்கிட்டு தெரியற? சினிமா கொட்டால ரிப்பேர் நடக்குது போல, இப்ப கூட அவசரமா அங்கதான் போயிட்டு இருக்கிறேன். சரி வா போலாம், பணம் வாங்கி தர்றேன், வாங்கிட்டு வந்துடுவேன். சவுந்தரம் ஏன் இன்னும் வரல? இவ வருவான், நான் எல்லா பேஷண்ட்ஸையும் அனுப்பிச்சிட்டு காத்துட்டு இருக்கேன். ஏன் சவுந்தரம் இவ்வளவு லேட்டு? நான் அப்பவே வந்துட்டேங்க. எங்க ஊரு சென்னையில ஒண்ணு தொட்டுக்கிட்டே வந்துருச்சு, அதுவும் ஆஸ்பத்திரி தான் வரேச்சு. அது தொலைஞ்சதுக்கு அப்புறம் வரலான்ட்டு அப்படி கடைக்கு போயிட்டு வரேன். அது என்ன டிஃபன் கேரியர்ல? கோழி குழம்பு. இந்த சவுந்தர கோழி சமைச்சா ஊரே மணக்கும்னு சொல்லுவாங்க. போயிட்டு வரமுல, நீ மருந்து வாங்கிக்கின்னு வீட்டுக்கு போ. சீக்கிரம் வந்து சேரு. போச்சு, என் மானமே போச்சு. இனிமே ஊருப்புற தம் கடிச்சிட்டு தான் மறுவேலை பாப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. நீ வீணா பயப்படுற சவுந்தரம். அவ அடுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டு யாரையும் காணலேன்ட்டு திரும்பி போறா. நீ தைரியமா இரு. உங்களுக்கு என்ன ஆம்பளைங்க, தைரியமா பேசுங்க. நான் இல்ல மாட்டிக்கிட்டேன். நான் வரல. ஆனா சொனக்கூட என்னையா வேலை? சக்கரம் இல்ல, நாளைக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா? வேறப்ப மச்சான் என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கு. யோ, நல்ல வேலை அது முடியா. நான் திருவிழா பார்த்துட்டு வர்றதுக்குள்ள ஆத்தா புண்ணியத்தில் நீ வேலைக்கு சேர்ந்துடணும். சேர்ந்துட்டா ஆத்தாளுக்கு நான் மாவுல வைக்கிறேன். ஆத்தா என்னையா சம்பளம் கிடைக்கும்? 7-8 ரூபாய் கிடைக்குமா? அடியாத்தி, அவ்வளவு சம்பளம் கிடைச்சா 2 வருஷத்துல மச்சு வீடு கட்டிடலாமே. அதுக்காக தான் வீரப்ப மச்சான் ரொம்ப முயற்சி பண்ணுது. புண்ணியவா நல்லா இருக்கணும். அது பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். அப்ப நான் சாயந்தரம் ஊருக்கு கிளம்புறேன். பாஞ்சாலி, வீட்டுல அரிசி இல்ல. பாஞ்சாலி, நாட்டாம வீட்டுல சாப்பிட்டுக்க. ஏதாச்சும் வேணும்னா சவுந்தரத்தக்கா வீட்டுக்கு போ. பாஞ்சாலியா, நான் 1 மாசம் வீட்டுல இருந்துட்டு தான் வருவேன். பாஞ்சாலி, ஊருக்கு போறியா? வேற சம்பளத்தை கொண்டு அதுக்கப்புறம் பாஞ்சாலி, சொன்னல. பாஞ்சாலி, பாஞ்சாலியோ, பாஞ்சாலி, பாஞ்சாலி, பாஞ்சாலி. என்ன ராமாயக்கா, ஆஸ்பத்திரிக்கு போனியாம்ல? டாக்டர் என்ன சொன்னாரு? நான் எங்க
டாக்டரை பார்த்தேன். ஆஸ்பத்திரிக்கு போனவ டாக்டரை பார்க்காம வேற ஆற பார்த்தா. அந்த கன்றாவிய ஏன் கேக்குற? கொஞ்சம் நெருப்பு கொடுத்தா கொண்டா. கருமம் கருமம். வாயே வாடிங்க கிட்டாவா. நான் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேனா அவளும் அந்த டாக்டரும் எவ அவதாண்டி. என்ன? ஒண்ணு இல்ல. யாருக்கு? இப்ப கோழிக்கறி சிதறி போச்சு. இன்னொரு தடவை இப்படி நடந்தா உன் கறி சிதறி போகும். போவிட்டு நில்லு. பாரு என்ன இது? சிகரெட். என்ன செஞ்சேன்? தூக்கி போட்டீங்க. இப்ப என்ன செஞ்சேன்? நசுக்கிட்டீங்க. இதே கதிதான் உனக்கும். ஜாக்கிரதை. வந்து ஐயா யாருங்க? நான் காரியாப்பட்டியில டாக்டர். புதுசா வந்திருக்கேன். ஒரு பேஷண்ட பாக்குறதுக்கா வந்தேன். யாரு? வந்து இங்க சவுந்தரம்னு ஒரு அம்மா. சவுந்தரத்தக்காவையா? ஆமா அவங்களுக்கு தான். அவங்க வீட்டுக்கு இப்படியே போலாமா? இப்படியும் போகலாம், கைய தொங்க விட்டுக்கிட்டும் போகலாம். நான் அதை சொல்லலைங்க, இந்த பக்கமா போகலாமான்னு தான் கேட்டேன். இப்படியே நேர போய் பீச்சாங்கை பக்கமா திரும்புங்க. சரி, சைக்கிள் இங்கே நிக்கட்டும், நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். சம்பந்தமா ஒரு வேலை இருக்கு, இதை வந்துடுங்க. பார்க்காம என்னால இருக்கவே முடியல சௌந்தரம். நீ வருவேன்னு பார்த்தேன், வரல, நானே வந்துட்டேன். சீக்கிரமா இங்கிருந்து போயிடுங்களே. ஏன் ஒரு பேஷண்ட பாக்குறதுக்கு டாக்டர் வரக்கூடாதா என்ன? ஐயோ, அந்த ராமாயி ஆஸ்பத்திரியில நம்மள பாத்தா போல இருக்கு. அந்த விஷயம் நாட்டாம வரைக்கும் போயிடுச்சு. அந்த ஆளு பொல்லாதவரு. எவன் பொல்லாதவனா இருந்தாலும் என்னென்ன செய்ய முடியும்? ஒரே அறையில சாச்சிருவேன். அவரை பத்தி தெரியாம பேசுறீங்க. அவர் எதுவும் செய்வாரு. சீக்கிரம் இங்கிருந்து ஓடிடுங்க, இல்லன்னா எனக்கும் கெட்ட பேரு, உங்களுக்கும் அவமானம். பேஷண்ட பாக்குறதுக்கு வந்துட்டு வாசலோட திரும்பி போனா பாக்குறவங்க சந்தேகப்படுவாங்க. உள்ள வந்து 2 வார்த்தை பேசிட்டு போயிடுறேன். வாசம் வந்துரும். ஐயோ, என்னங்க நீங்க உள்ளே போயிட்டீங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. என்ன ராமாயி, எங்க இப்படி? ஒண்ணு இல்ல, பல நாள் திருட இன்னைக்கு அம்புட்டுக்கிட்டான். எது சொல்ற? திண்ணையில வச்சிருந்த ஈருக்குழிய காணோன்னு சொன்னல, அத நம்ம கருத்தமணி எடுத்து வச்சிருக்கிறா. அத சொன்ன. ஆமா, நீ ஏன் வாசப்படியில நின்னுகிட்டு இருக்கிற? அது யாரு உள்ளுக்க? நம்ம காரியப்பட்டி டாக்டரு, எனக்கு நெஞ்சவர் இல்ல, அத பார்க்க வந்திருக்காரு. உனக்கு என்ன பணக்காரி, டாக்டர் ஊடு தேடி வருவாரு. வேணும்னா நீயும் கைய காட்டு. வேண்டாத்தா, ஒன்ன பார்க்க வந்த இடத்துல என்ன பாப்பாரா? நான் வாரேன். என்ன சௌந்தரம், இந்த அவமானத்தை என்னால சகிக்கவே முடியல. சீக்கிரம் போயிடுங்க. ஏன் இப்படி விரட்டுற?
உங்களுக்கு உங்க ஆத்தா பெருசா இருக்கு, ஏன் நிலைமை பெருசா தோணலையே. போயிடுங்க. காத்திருந்துச்சுங்களா? யாரு எனக்கா காத்துக்கிட்டு இருந்தாங்களான்னு கேக்குறீங்க? உங்களுக்காக யாருங்க காத்துக்கிட்டு இருப்பா? சைக்கிள்ல காத்திருந்துச்சான்னு கேட்டேன். இப்ப டயர் அமுங்குது. அடடா, காத்தே இல்லையே. விசிறி விடுறது, முள்ளு குத்தி இருக்குதுங்க. செருப்பாட்டுகிறது. இங்க எங்கேயாவது பம்ப் இருக்குதுங்களா? இருக்குது. நம்ம நாட்டாள தோட்டத்து கேணியில இருக்குதுங்க. நாய் பசங்களா? எட்ரா செருப்ப. நாய் பசங்களா? எட்ரா செருப்ப. சார், கொஞ்சம் நெருப்பு கொடுக்குறீங்களா? ஓ, தரணே. என்ன, என் சிகரெட்டை ஏன் தூக்கி போட்டீங்க? ஏதோ ஞாபகத்துல. இந்தாங்க. சரி. ஏன் அடிக்கிற? சிகரெட் நெருப்பு கட்ட கொடுத்த ஏன் அடிக்கிற? ஏன் அடிக்கிற? ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ அடிக்காதியா. கும்பரையா, கும்பரையா, விட்டுறியா, கும்பரையா, விட்டுறியா. ஐயோ, ஏன் என்ன சும்மா சும்மா அடிக்கிற? எனக்கு கை இருக்கு தெரியுமா? எனக்கு கை இருக்கு தெரியுமா? ஐயோ, ஐயோ என்ன அடிக்காதியா, என்ன அடிக்காதியா, அடிக்காதியா. என்ன விட்டுடியா, என்ன விட்டுடியா, என்ன விட்டுடியா, என்ன விட்டுடியா. தெரியாம வந்துட்டேயா, என்ன விட்டுடியா, தெரியாம வந்துட்டேயா, தெரியாம வந்துட்டேயா. மறுபடியும் சிகரெட்டா? நீயா? வரும்போது மைனர் மாதிரி வந்தீங்க. என்ன அலங்கோலா? நான் பாட்டுக்கு செவ்வன் வந்துகிட்டு இருந்தேன். அதை உட்கார்ந்து இருக்கிறான் பாரு வண்டியில. அவன் சிகரெட்டுக்கு நெருப்பு கட்டாம கொடுத்து காரணம் சொல்லாம ஓட ஓட விரட்டி அடிக்கிறாரு. யாரவன்? அவரு இந்த ஊர் பண்ணையார். இந்த ஊரே அவர் கையில தான். இந்த ஊர்ல தப்பு தண்டா நடந்தா அவர் வாய் பேசாது, கைதான் பேசும். கை ரொம்ப சுத்தம். உங்களுக்கும் சவுந்தரத்தக்காவுக்கு ஒரு மாதிரின்னு அவருக்கு ஏற்கனவே காதுக்கு எட்டிருச்சு. அதனாலதான் இந்த மேல கச்சேரி. இத டீ கடையிலே சொல்லி இருக்க கூடாதா? உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? ஊர் விட்டு ஊர் வந்து இதெல்லாம் எதுக்கு? தெரிஞ்சிருந்தா வந்திருப்படா. மரியாதையா போயிடு. திரும்ப வந்தாரு உன் எலும்பு கூட தான் ஊரு போய் சேரும். இப்பொழுது என்ன பிரயோஜனம்? உன்னால யோசனை பண்ணிருக்கணும். உன்னால 100 மணி கப்பலே போச்சு. வெளியூர்காரங்க ஏன் எங்களை தலைக்குடிய வைக்கிறேன்? இனிமே அப்படி நடக்க கூடாது. அவ்வளவுதான் சொல்லுவேன். நீ போலாம். சாமி கண்ணு போய் வேலையை பாரு. பிள்ளையாரப்பா, உன்னைத்தான் நம்பி இருக்கேன்.
என் மச்சானுக்கு நீ தான் ஒரு வேலையை கொடுக்கணும். என் குடிய உன் சொந்த குடியாக்கணும். குங்குமம் இருக்கா? பச்சை கலர் இருக்கு. பச்சை குங்குமம் தான் இருக்கா? சரி, அது கொடுங்க. அகமகிழ பெரியோர்கள் பொருளும் கிடைக்கும், ஆதரவாய் பந்துக்களும் உதவியாவார். சந்தோஷம். போயிட்டு வரேங்க. ஆஹா, வாங்க வாங்க. முருகன் வள்ளி தெய்வ யானையோட வந்திருக்காரு. பலன் என்னன்னு பார்த்துடுவோம். வேலுண்டு வினையகலகள் தந்தீரும், விசித்திரமையில் உண்டு கவலை போ. அதை உடைய என் வீட்டு ஆம்பளைக்கு எப்ப வேலை கிடைக்குன்னு சொல்லு. கவலைப்படாதா, இன்னும் ஒரு மாசத்துல, அதாவது பையாசி 20 தேதிக்குள்ளர கட்டாயமா வேலை கிடைச்சிடும். அதோட இன்னொன்னு, முருகன் வள்ளி தெய்வ யானையோட வந்திருக்கிறதுனால உனக்கு ஒரு சக்களத்தி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால உன் புருஷனை பத்திரமா பாத்துக்கோ, அவ்வளவுதான். அட போயா, நீ போய் சொல்ற. எங்க வீட்டு ஆம்பளை ராமரியா. ராமரு. கல்ல போறது சேப்பட்டியில வித்தது தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்குமேனு வாங்கியாங்க. நல்லா சுள்ளுன்னு உரப்பா குழம்பு வை. நான் மெதலப்பட்டி வரைக்கும் போயிட்டு வரேன். குடி. அடி ஆத்தா பாஞ்சாலி, எந்திரி. நொன்ன மீன் வாங்கியாந்து இருக்கு, குழம்பு வைடி. உனக்கு பிடிக்குமே தான் வாங்கியாந்து இருக்கு. அப்படி என்ன வெட்டி முடிச்சாலும் அசத்து வருது. வெட்டி சின்ன ராமனுக்கு வேளா வரைக்கும் சோறுங்கிற மாதிரி வேளா வரைக்கும் திங்கிறதும் தூங்குறது மாத்தானே இருக்க. என் நமக்கு வராதா தச்சி, நானே ஆட்ட மட்டும் தான் கிடைக்கேன். அவங்க பாடு அப்படி அப்படித்தான் இருக்கு. காலையில இருந்து எனக்கு வாயு பிடி, என்னால முடியாதாடா. எந்திரிச்சு முழகாய் யார இல்ல, இந்த மீன் அப்படியே காஞ்சி கருவாடா போகட்டும். நொன்னனுக்கு நீ வந்து சொல்லி. என் கஷ்டத்தை அறுக்கிற. நீ அடிக்காம நானும் வந்ததுல பாத்துட்டு தான் இருக்கேன். நீ ஒரு மாதிரியா தான் நடந்துக்கிற. பெரிய கலெக்டர் சம்சாரம் மாதிரி தான் நடந்துக்கிற. பெருசா சபதம் என்ன ஆச்சு? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. இன்னும் உனக்கு மாத்து சிலைக்கு மறு சேர முடியல. நாங்க கட்டி விட்ட சிலையோட தாண்டி வந்து நிக்கிற. இந்த லட்சணத்திலேயே உனக்கு இருமாப்பு பண்ணல. இன்னும் ஊர் உலக மாதிரி கஞ்சி ஊத்துற புருஷனா கிடைச்சிருந்தா ஆத்தாடி ஒன்ன பிடிக்க 7 பேர் இல்ல வேணும். மாத்து சிலைக்கு மறு சேலை இல்லைனாலும் நான் பாலை வித்து ராட்டி தட்டி வாய கட்டி வயிற்ற கட்டி சேர்த்த பணம் வெட்டியா செலவழியுது. ரோஷம் உள்ளவனா இருந்தா வாங்கிக்க மாட்டேன். திருவிழாவை சாக்கு வச்சு வந்ததே இதுக்குதானடி. ராட்சசி என்ன பேச்சு பேசிவிட்டா. கலெக்டர் சம்சாரம் மாதிரி நடந்துக்கிறானா. மாத்து சலிக்கு மறு சேலை இல்லையா? நமக்கு வாச்ச சனிய நல்ல சனியனா இருந்தா நான் இன்னொருத்திக்கிட்ட பேசி கேட்கணும். இந்த சனி எனக்கு தானாவும் தெரியல, சொன்னாலும் புரியல. அதாவது யோ, அங்கன போறது யாரா இருந்தாலும் பதில் சொல்லு, இல்ல கூச்ச போடுவேன். அதாரு பாஞ்சாலியா? அட நீதானா? நான் யாரோன்னு நினைச்சு பயந்துட்டேன். ஆமா, அப்படி வீரப்ப மச்சான் கரும்பு தோட்டத்துக்கு போக சொல்லிச்சு காவலுக்கு. அதாவது அங்கன ஓடுற பொம்பளை. பொம்பளையா? சரிதான் போ. சீத வேஷம் போடுற சொக்கனை பார்த்தா உனக்கு பொம்பளையா தோணுது? அது சரி, ஏன் இன்னைக்கே வந்துட்ட? 1 மாசம் தங்க போறேன்னு சொன்ன. அப்படி நினைச்சு தாயா போன. எங்க அண்ணன் தர்மதுரைக்கு வந்து வாச்சிருக்காளே ஒரு ரோட்டதி, அவையில பிச்சு எடுத்துட்டா. கொண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுது. இதா சாவி, நான் கரும்பு தோட்டத்துக்கு போறேன். அட இரியா, அப்புறம் போலாம்.
வாயா. யோ, என்னையா அது அதிசயமா இருக்கு? எப்போ நான் ஊருக்கு போயிட்டு வந்தா என்ன வாங்கி வந்திருக்கேன்னு துருவி துருவி கேப்ப. இப்ப என்னமோ பெரிய மனுஷன் மாதிரி பேசாம உட்காந்துட்டு இருக்கிய. அப்படி என்ன ரோசனை? இல்ல பாஞ்சாலி, வீரப்ப மச்சான் கரும்பு தோட்டத்துக்கு. அதான் அப்புறம் போலான்னு சொன்னேன்ல. கொஞ்சம் இறையா, நிறைய பேச வேண்டியது இருக்கு. இல்ல பாஞ்சாலி, இப்பவே போயா. கேட்காம போற. எப்படா சிரிப்பான நாச்சிய மூஞ்சே பாத்துட்டு இருப்ப. இப்ப எனக்கு ராக்கி வந்துடுச்சு உனக்கு. முருகன் வள்ளி தெய்வயானோட வந்திருக்கிறதுனால உனக்கு ஒரு சக்களத்தி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படியே இருக்குமோ? நீ இருக்காது. கட்டினவளுக்கே கஞ்சி ஊத்தனால முடியல, உன்னை போய் எவ ஆசைப்படுவா? சம்பாத்தியம் இல்லைனாலும் உனக்கு தான் அழகு இருக்கே, அதுக்கு ஆசைப்பட்டு எவ்வளாச்சும் இந்த சௌந்தர்யத்துக்கு ஏதாச்சும் ஆசை கட்டிப்பாளோ? இந்த நேரத்துல சௌந்தர்யத்தக்கா எங்க போயிருக்கோம்? யாரது? பாஞ்சாலியா? வாத்தா உட்காரு. ஆமா, எப்போ ஊர்ல இருந்து வந்த? சேத்த முந்திதான் வந்த. என்ன இந்த நேரத்துல? எனக்கு ஒரு விஷயம் புரியலக்கா. என்னது? திருவிழா அன்னைக்கு கிளி ஜோசியக்கார உனக்கு ஒரு சக்களத்தி வர போறா, சாக்கிரதையாருன்னு சொன்னா. நான் நம்பல. இன்னைக்கு திடீர்னு திரும்பி வர. மச்சான் நடவடிக்கை எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. மச்சான் நடவடிக்கை எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கா? இது எல்லாத்தையும் சுத்தி சுத்தி வரும். நான் துரத்தி துரத்தி விடுவேன். இன்னைக்கு நான் எவ்வளவு சொல்லியும் வீடு தங்காம கரும்பு தோட்டத்துக்கு போயிடுச்சு. எனக்கு பகீர்னா போச்சுக்கா. லேசா சந்தேகப்பட்டு சௌந்தர்யத்தக்கா வீட்டுக்கு போய் பாக்குறேன். அவ வீடு பூட்டி கிடக்கு. இந்த நேரத்துல அவ எங்க போயிருப்பா? வேற எங்க போயிருப்பா? ஓ மச்சான தேடி கரும்பு தோட்டத்துக்கு போயிருப்பா. அது எப்படிக்கா அவ்வளவு நிச்சயமா சொல்ற? கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேற வேணுமா? அவ புராணம் தான் ஊரே சிரிக்குதே. 10 நாளா ராத்திரிக்கு ராத்திரி எங்கேயோ போயிட்டு நடு சாமத்துல தான் வார. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்ப நீ சொன்னதை கேட்டதும் அவ கரும்பு தோட்டத்துக்கு தான் போறான்னு புரிஞ்சு போச்சு. சௌந்தர்யத்துக்கு அப்படிமா நடந்துக்குவா? அப்படி நடந்துக்குவா, அதுக்கு மேலேயும் நடந்துக்குவா. காரியாபட்டி டாக்டருக்கு அவ வலை விரிச்சு அந்த ஆளு அவளை தேடி வீட்டுக்கு வந்து உதப்பட்ட கதையெல்லாம் தான் உனக்கு தெரியாதே. நெசமாத்தான் சொல்றியாக்கா? என் குடி கெட்டுச்சு. அவ புருஷனை கொழுந்தினாருன்னு கொஞ்சினப்பவே இப்படித்தான் நடக்க போகுதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. உனக்குத்தான் அறிவில்ல. அவதான் காஞ்சி கிடக்கிற பூனையாச்சே. கருவாட்டு துண்ட நெருங்க விடலாமா? நெருங்க விட்டேனே. வயசுல கொஞ்சமாச்சும் ரோசனை பண்ணி பாத்தியா? நீ எப்படி பண்ணுவ? தாய்க்கு தெரியுமா ஒரு சந்திப்பான? ஐயோ சிறுக்கி, இந்நேரம் கோழிக்கறியை கொண்டு விட்டு கரும்பு தோட்டத்துக்கு போயிருப்பா. புண்ணியவா நல்ல கார கட்டிடமா கட்டி வச்சிருக்கான். ஒரே ஆட்டம் தான். பரட்டும் சக்களத்தி, அவ எப்பதான் வருவான்னு நானும் பாக்குறேன். வந்ததும் நாக்க புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கிறேன். வரட்டும். யாரு? பாஞ்சாலியா? கொஞ்சம் இப்படி வந்துட்டு போறியா? இதோ வந்துட்டேன். நல்லவ மாதிரி வர்றத பாரு. அவத்தாளுக்கும் கிளுக்கும் மீனுக்கும். என்ன பாஞ்சாலி? ஆமா, எங்க போயிட்டு வர? சும்மா இப்படி. இப்பதான் ரொம்ப நேரமா வீடு பூட்டியா கிடக்கு. உள்ளத சொல்லிடு. கரும்பு தோட்டத்துக்கு தானே போயிட்டு வர. சத்தம் போடாது, கொஞ்சம் மெதுவா பேசு. உனக்கு கூட மான அவமானம் இருக்கா?
ஏற்கனவே ஊர் சிரிச்சது மறந்து போச்சா? சில விஷயங்களை என்னால மறக்க முடியலையே பாஞ்சாலி. நான் என்ன பண்ணுவேன்? ஏன் இப்படி எல்லாம் நடந்து பேரை கெடுத்துக்கிற? என் தலைவிதி, என் நிலைமையில நீ இருந்தா நீயும் இப்படிதான் நடந்துக்குவேன். என் உசிரே போனாலும் உன்ன மாதிரி கேவலமா நடந்துக்க மாட்டேன். உன்னை பாக்குறதுக்கு எனக்கு அசிங்கமா. கரும்பு தோட்டத்து மோகினி கடைசியில எப்ப வந்தா? நடு சாமத்துக்கு மேல வந்தா. பாத்தியா? கூட்டு கேட்டேன். நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டேன். தக்களத்தி நீல கனி வடிக்கிறா. என்ன துணிகரம் பாத்தியா? குசுர குசுரா பழகிட்டு கடைசியில ஓபாவத்திலே கைய வச்சுட்டா. இந்த சங்கதி வீரப்பண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? காரியாப்பட்டி டாக்டர் சவுந்தரத்தக்கா வீட்டுக்கு வந்ததுக்கே அந்த ஓட வந்துட்டாங்க. இப்ப அவங்க வீட்டு கரும்பு தோட்டத்திலே இந்த அநியாயம் நடக்குதுன்னு தெரிஞ்சா அத்தாடி கொலையே பண்ணிடுவாங்களே. அதான் எனக்கும் பயமா இருக்கு. என் மச்சானுக்கு ஏன் தான் புத்தி இப்படி போகுதோ? நீ ஒரு கூறு கட்டவங்கிறது சரியாத்தான் இருக்கு. உன் புருஷன் எவ்வளவு பயந்த சுவாபம், அது இவ்வளவு துணிச்சலா சவுந்தரத்தக்கால வீரப்பண்ண விட்டு தோட்டத்துக்கே கூட்டிக்கிட்டு போகுதுன்னா இவ்வளவு வீரப்பண்ணனுக்கு தெரியாம நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல தெரிஞ்சுதான் நடக்குதா? தெரிஞ்சுதான் நடக்குது. சவுந்தரத்தக்காலுக்கு ஒரு வழி பண்ணலன்னா அவ ஊர்மானத்தை கப்பல் ஏத்தி போடுவான்னு பயந்து வீரப்பண்ணன் தான் ஓ புருஷனை தூண்டி விட்டுருக்கு. இல்லன்னா ஓ புருஷனுக்கு இவ்வளவு துணிகாரம் வராதே வராது. இருக்கும்க்கா. சரி சரி வீடு. ஆமா, எங்களுக்கெல்லாம் குங்குமம் வாங்கியாந்தியா இல்ல அத்தாச்சி சண்டையில அத மறந்துட்டியா? குங்குமம் திருவிழா அன்னைக்கே வாங்கிட்டேன். பச்சண்டா நேத்துக்கு தானே. இருங்க. ஆமா, அந்த அவ கதைய கேட்டியா? அது என்னது? வாய் நிறைய இருக்கு. என்ன என்ன சொல்றேன். ரமேக்கா, கத்துமணியக்கா, இப்படி வாங்க. வா. இந்தாங்க. ரமேக்கா, நீங்க சொல்லனாலும் உங்களுக்கும் சேர்த்துதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். குடு. இந்தா. என்னக்கா பச்சை கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம ஊர்ல இருந்து யாருமே எடுக்க மாட்டாங்களே. இது வரைக்கும் வச்சுக்காட்டி என்ன, இனிமே வச்சுக்குவோம். எல்லாருக்கும் இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படிக்கா இருக்கு? இதுவும் நல்லாத்தான் இருக்கு.
கேட்டேன். வேண்டாக்கா, அந்த பேச்சு நமக்கு எதுக்கு? வீட்டை விட்டுன்னு வெளியே வருதுல்ல, உனக்கே தெரிஞ்சுக்க. யார் சொன்னா? யார் சொன்னா என்ன? இப்படியோ தெரியும். ரொம்ப நாளா நடக்குதாமா? நீங்க ஊருக்கு போனதுல இருந்து நடக்குதா? போச்சாடா, யாரையும் நம்ப முடியல. இந்த குங்குமம் நான் வர அத்தா. அண்ணே, இது உனக்கே நல்லா இருக்கா? எது? அதான். உனக்கு எப்படி தெரியும்? சாமி கண்ணு சொல்லியிருக்க மாட்டானே. அது சொல்லுமா, நானா கண்டுபிடிச்சேன். அவங்க வயசு காலத்துல அப்படி இப்படிதான், அதையெல்லாம் கண்டுக்கிறேன். என்ன, மத்தவங்களுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயம். ஓஹோ, அந்த டாக்டர் விவகாரத்தை சொல்றியா? தாலும் அடுத்த ஊருக்காரனுக்கு இடம் கொடுத்த கூடாது பாரு, அதான் முக்கியம். என்னமோ கல்யாணம் ஆன ஆம்பளைங்க எல்லாம் இப்படி நடந்துக்கிட்டா குடும்பம் கேட்டு. முட்டாய் தின்னா பசியார போகுது, நீ கவலைப்படாம போ. நியாயத்துல கூட உள்ளூர் அணுக்கு ஒரு மாதிரி, வெளியூர் அணுக்கு வேற மாதிரி. ஊர் பெரிய மனுஷனே உள்கையா இருந்தா என் புருஷனுக்கு ஏன் துணிச்சல் வராதுல? பாஞ்சாலி, என்ன பாஞ்சாலி வந்த, ஒண்ணும் பேசாம போற? சும்மா தான் வந்தேன். ஏன் குழந்தை இன்னும் வரலையா? இன்னைக்கு பூரா அது வீட்டுக்கே வரல. நாய்க்கு வேலையும் இல்ல, அது கோயிலும் இல்லங்கிற கதையா? சாப்பாடுல தான் அதுக்கு ஊருக்குள்ள சோழி இருக்க. சந்தர்த்தக்கா, என் மச்சான கொஞ்சம் வெளியே வர சொல்றியா? நான் இந்த குழந்தைனார் இடுப்புலையா முடிஞ்சு வச்சிருக்கேன், அவுத்து விட. நல்ல ஆளுடி நீ. அப்ப என் மச்சான் இப்ப உங்க வீட்டுக்குள்ள இல்லங்கிறியா? கேக்குறியா? இதுமாத்தா கேக்குறியா? ஓ மச்சா, இந்த நேரத்துல என் வீட்டுக்குள்ள ஏன் இருக்கணும்? என்னக்கா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற? கருப்பு தோட்டத்துக்கு போயிட்டு நேத்து நடு சாமத்துல நீ திரும்பி வரல? வந்தேன், கையும் களவுமா பிடிச்சு நான் கேட்டப்போ நீ ஒத்துக்கல. என்ன ஒத்துக்கிட்ட? என் மச்சானோட பழக்கொழு தான். அடி சண்டாளி, பாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ என்னென்னவோ பேசுறேடி. நான் கரும்பு தோட்டத்துக்கு போனது வாஸ்தவம் தான், ஆனா எனக்காகவா போனேன்? பின்ன வீரப்பனுக்காகல போனேன். அது எப்படி? நியாயம் தவறி நடந்ததுக்கா டாக்டர் போட்டு அடிச்சு வீரப்பண்ண தானே நியாயம் தவறி நடந்துக்குமா? பொடி உலகம் தெரியாதவள. வீரப்பனோட போராட்டம் எல்லாம் நியாயத்துக்காக இல்ல, எனக்காகத்தான். நிஜமாவா? சத்தியமா. ரொம்ப நாளாவே அதுக்கு மேல ஒரு கண்ணு ஜாடமாடியா கேட்டுச்சு. நான் மாட்டேன்னுட்டேன். ஆனா வீரப்பெண்ணை விடல, என் மேலேயே குறியா இருந்துச்சு. யார் என்னோட பேசுறோம் அடிச்சு ரகலை பண்ணுச்சு. சமயம் வாச்சப்பெல்லாம் என் உணர்ச்சிக்கு தூபம் போட்டுச்சு. 5 வருஷமா நான் உறுதியா தான் இருந்தேன். ஆனா 4ஆம் வட்டத்துல உணர்ச்சிக்கு நான் அடிமை ஆயிட்டேன். என் மச்சானோட சிரிச்சு சிரிச்சு பேசினியே, ரொம்ப அக்கறையா அதுக்கு பலகாரம் எல்லாம் செஞ்சு கொடுத்தியே. குழந்தைனார் முறையாச்சேன்னு கேள்வி பண்ண. பாவம் பச்சை பிள்ளையாட்டம் அது. பக்கத்து வீட்டுல இருக்கிறப்போ விட்டுட்டு திங்க எனக்கு மனசு வரல. அப்போ அதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லையா? உன் புருஷ யோகிய நேத்து ராத்திரி நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அப்படி பதில் சொன்னியே. நான் வீரப்பனை தேடி போன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டுதா நீ கேட்காக்கும். நம்ம தங்கச்சி நம்ம நல்லதுதானே சொல்றான்னு நினைச்சு பதில் சொன்னேன். அப்போ வீரப்பண்ணனும் அப்படி நினைச்சுதான் பேசியிருக்கு. நான் தான் தப்பா எடுத்துக்கிட்டேன். இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. அக்கா, கொஞ்சம் அரிசும் பருப்பும் தரியா? மச்சானுக்கு சூடா சமைச்சு வைக்கிறேன். அப்படியே வெந்நீர் போட்டுவே, குழந்தை நேரம் வந்தா குடிக்க. வாயா. யோ, இன்னைக்கு பூரா வீட்டுக்கு வராம எங்கேயா போயிருந்த? நான் உனக்காக காத்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா?
போட்டு வச்சிருக்கேன். வாயா குளிச்சுட்டு வருவேன். முதுகு தேய்ச்சி விடுறேன். என்னைய அப்படி பணியன மாட்டிக்கிற? வெளியே போறியா? யோ, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அப்புறமா போலாயா? உனக்காக சாம்பார் வச்சு சொல்லுன்னு கருவாடு வறுத்து வச்சிருக்கேன். யோ, இத்தனை நாளா நான் நடந்துகிட்டதெல்லாம் மறந்துடியா? இனிமே உன் மனசு போலியா நடந்துக்கிறேன். இந்த நேரத்துல எங்க போகுது? சௌந்தர்யக்கா தனக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பும் இல்லைன்னு சொல்லிச்சேன். அப்ப வேற எங்க போகும்? வேற யாராவது இருப்பாளோ? யாரா இருக்கும்? ஒருவேளை சொல்லிருப்பாளோ? பாவி மகளே, பறிகுடுத்துட்டே ஆத்தா, பறிகுடுத்துட்டே. என்னக்கா பாஞ்சாலி, புருஷன் பாம்பு கடிச்சிருக்கடி. சரியா? அவன் வாயை கொஞ்சம் தர. ஒன்னும் கவலைப்படாத, நம்ம பச்சல கண்டிப்பா காப்பாற்றிடும். இப்ப நான் திருந்திட்டேன் மச்சான். நீ ஆசையா கூப்பிட்டப்பெல்லாம் நான் அதட்டி அதட்டி வரட்டேன். கவலைப்படாத ஆத்தா, பச்சளை கொடுத்துருக்கேன். ரொம்ப வேகமான மருந்து, பொழைச்சுக்குவான். பொழைச்சுக்குமா? என் மச்சான் பொழைச்சுக்குமா? பயப்படாது. எகிரி சக்களத்தி, என்னால நம்பவே முடியலையே. வயசு கொள்ளாதனால நான் வழி தவறி போகல. ஏன் சுகத்துக்காக நான் அவரை விரும்பல. சின்ன வயசுல இருந்தே நான் அவரோட பழகி இருக்கேன். அவர் மேல எனக்கு அன்பு இருந்துச்சு, அனுதாபம் இருந்துச்சு. ஆனா காதல் இருந்ததில்லை. ஒரு நாள் அவருக்கு கல்யாணம் பேசினாங்க. எங்க வீட்டுலதான் பேசினாங்க. என்னன்னு தெரியல, ஏன்னு புரியல. எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு, நெஞ்சு அடைச்சிடுச்சு. அவருக்கு கல்யாணம்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டப்போ நான் மட்டும் ஏன் கண் கலங்கினேன்? எனக்கு காரணம் புரியல. ஒரு நாள் நீங்க வீட்டுக்கு வந்தீங்க.
கடிதத்தை எழுத சொன்னீங்க. நான் எழுதி கொடுத்தேன், படிச்சு காட்டினேன். அட்ரஸ் நான் வந்தா சிங்காரம், கீர்னிப்பட்டி தபால் ஆபீஸ், பிள்ளையார் கோயில் தெரு, ராமநாதபுரம் சில்லா. நான் வரேன் அத்தா, நீங்க வாங்கிட்டு போயிட்டீங்க. அப்போ அவர் வந்தாரு. எப்படி கடிதம் எழுதுனா? எப்படி எழுதுவாங்க? நானும் மச்சானும் நல்லா இருக்கோம், எங்களுக்கு ஒரு குறையும் இல்லைன்னு எழுதினாங்க. ஏய் பொய் சொல்லாத. கோழி முட்டும் பாஞ்சால அப்படி சொல்லி இருக்கா மாட்டா, எனக்கு தெரியாது. வேற எப்படி சொன்னாங்க நீங்க நினைக்கிறீங்க? என் மச்சான் வேலை வெட்டி இல்லாம சுத்துது, வீட்டுல ரொம்ப கஷ்டம் சொல்லிருப்பான். இல்ல, நான் சொன்ன மாதிரி தான் சொன்னாங்க. சத்தியமா அப்படிதான் சொன்னாளா? சத்தியமா. அவர் கைப்பட்டதும் நான் புல்லரிச்சு போனேன். எவ்வளவு நேரம் அப்படி இருந்தேன்னு எனக்கே தெரியல. ஒரு நாள் நீங்க அவருக்கு சோறு போடல, வீட்டுல படுக்க கூட இடம் தராம வெளியே விரட்டிட்டீங்க. அவர் அண்ணன் கிட்ட வந்தாரு. வேலை இல்லாதவனுக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு கேட்டாரு. பட்னி கிடக்கிறதா சொன்னாரு. அண்ணன் அவருக்கு இட்லி கொடுக்க சொன்னாரு. நிறைய சாப்பிடுங்க, இந்த வயசுல இப்படி சாப்பிட்டா எப்படி? சாப்பிடுங்க. எதை நினைச்சிட்டு இருக்கீங்க? கட்டின பொண்டாட்டி எனக்கு சோறு போட மாட்டேங்கிறப்போ நீயாச்சும் எனக்கு போடுறிய. நீயும் கல்யாணம் ஆகி போயிட்டீனா எனக்கு யார் சோறு போடுவா? அதை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்காகவா கவலைப்படுறீங்க? உங்களுக்கு சோறு போடுறதுக்காகவே நான் எப்பவும் இங்க இருப்பேன். நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றேன்னு எனக்கே புரியல. ஆனாலும் என் மனசுல படுறத சொல்றேன். உங்க பசியை தீர்க்கறதுக்காக நான் எப்பவும் காத்துட்டு இருப்பேன். உன்னால என் வயிற்று பசியை தான் தீர்க்க முடியும். ஆனா என் நெஞ்சில் இருக்கிற இன்னொரு பசி, அதை தீர்க்க முடியுமா? முடியும். வயரும் நெஞ்சும் பக்கம் பக்கம் தானே. அவர் எங்க வீட்டுல ஒரு வேலைக்காரனா இருந்தாரு. ஆனா என் மனசுல எசமானா இருந்தாரு. என்னது நீ சொல்றதெல்லாம் நெசம்தானா? எங்க குலதெய்வத்து மேல சத்தியமா நெசம். அவங்க ரெண்டு பேரும் அரச மரத்தடியில பேசிட்டு இருந்தது இந்த கண்ணால கண்டேன். இப்ப கூட அழகம்ம வைத்தியர் வீட்டுக்கு தான் போயிருக்கு. வைத்தியரியா, பாஞ்சாலிக்கா, வைத்தியரியா வந்து பாருங்க. நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அழகமே அப்பாவி மாதிரி இருந்துட்டு
என் ராசாவோட சேர்த்து நீயும் போயிட்டியா? ஊரறிய தாலி கட்ட நான் உசுரோட இருக்க. அதான் என் ராசாவோட சேர்ந்து நீயும் போயிட்டியா? நீ தாண்டி அதுக்கு முதல் தரும். நான் தான் உனக்கு சக்களத்தை இத்தனை நாள் என் சக்களத்தை யாரையும் தேடிட்டு இருந்தேன். இப்ப தாண்டி புரியுது. நான் தான் உனக்கு சக்களத்தை